இமேஜின் ஒரு கம்பெனி ஒரு பேங்க் கிட்ட போயிட்டு நான் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லி கடன் வாங்கிட்டு வராங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும்? ஒன்லி கடனாக தான் இருக்கும். இன்கமே பெருசா இருக்காது இல்லையா? அங்க மட்டும் இல்ல. இவங்க எந்த பேங்க்ட்ட கடன் வாங்கிட்டு வந்தாங்களோ, அந்த பேங்கோடைய பேலன்ஸ் ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கடன்ல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 2 பேங்க் அண்ட் கம்பெனி 2த்தோட பேலன்ஸ் ஷீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் இருக்கும். இதுக்கு பேரு தான் ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால மேக்ஸிமம் நடந்துட்டு இருந்துச்சு? இப்ப இல்ல, முன்னாடி. ஏன் நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் எல்லாமே வந்து கவர்ன்மெண்ட் கண்ட்ரோல்டா இருந்துச்சு. அப்ப கவர்ன்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டைமும் இந்த மாரி பேங்க்ஸ் வந்து ப்ராப்ளம்ல சிக்கும்போது, கவர்ன்மெண்ட்டே தன்னுடைய ஃபண்ட்ஸ் எடுத்து வந்து இந்த பேங்க்குக்கு குடுத்து குடுத்து தான் ஒவ்வொரு டைமும் அந்த பேங்க்ஸ காப்பாத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்ன்மெண்ட் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இல்ல பேங்க்ஸ்லாம் நீங்க ப்ரொஃபஷனலைஸ் ஆயிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே டெசிஷன் மேக் பண்ணுங்க. யாருக்கு கடன் தரணும்? எவ்வளோ கடன் தரணுன்ற சில டெசிஷன்ஸ நீங்களே மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அவங்க கையில விட்டதுக்கப்புறம் பேங்க்ஸ் தங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ப்ராப்பரா வந்து லோன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதிலிருந்து பேங்க்ஸ் உடைய அசெட் குவாலிட்டி ரொம்பவே இன்கிரீஸ் ஆச்சு. அசெட் குவாலிட்டினா என்ன? லோன்ஸோட குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டி இன்கிரீஸ் ஆகுறனால நெறைய பேர் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்க்குள்ளயும் வந்தாங்க. இப்படி பேங்க்ஸ் எல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச எய்மான ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அச்சீவ் பண்ணிட்டு வரோம். இப்போ இன்னும் ஃபுல்லா அச்சீவ் பண்ணல. பட் இதுக்கப்புறமும் அச்சீவ் பண்ணுவோம். அப்படின்றது தான் ரீசென்ட்டா நம்முடைய ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து இத அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு மீட்டிங்ல சொல்லும்போது இன்னொரு வார்த்தைய இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பேங்க்ஸ்லாம் கவர்மெண்ட்டா இருந்து ப்ரொஃபஷனலைஸ் ஆகணும். இப்போ பிரைவேட்டைஸ் ஆக்கும்போதும் இத விட இன்னும் இன்கிரீஸ் தான் ஆகும் அப்படின்றத அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ்ல நான் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்ச சில ஃபினான்ஷியல் டெர்ம்ஸ பத்தி சொல்லணும்னு நெனச்சேன். ஒண்ணு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இட் இஸ் பேங்கிங் ஃபார் ஆல். இன்னொன்னு குவாலிட்டி ஆஃப் அசெட்ஸ் விச் மீன்ஸ் பேங்க்குக்கான லோன்ஸ் தான் குவாலிட்டி ஆஃப் அசெட்ஸ். அடுத்து ட்வின் பேலன்ஸ் ஷீட்ஸ். இப்ப நான் சொன்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வீக்ஷித் பாரத் பத்தி பேசியிருப்பாங்க. அது 2025 பட்ஜெட் உடைய தீமா இருந்துச்சு. ஸோ இந்த மாரி வீடியோ சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாரி இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற எல்லா பேங்கிங் டெர்ம்ஸையுமே கம்ப்ளீட்டா ஒரு பேங்கிங் அவேர்னஸ் கோர்ஸா போட்டிருக்கேன். பயோல லிங்க் வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.